சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டான ஜிப்மர் புதுச்சேரியில் ப்ராஜெக்ட் நர்ஸ் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபில் பண்ணுறாங்க. ஜிப்மர் புதுச்சேரி ப்ராஜெக்ட் நர்ஸ் தான் வந்து பணியுடைய பெயர். டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஆன் காலேஜில் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இல்லை கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டிசைரபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் எழுத பேச படிக்க தெரிந்திருக்கணும் கேண்டிடேட்க்கு. அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், எம்எஸ் வேர்டு, இமெயில் இதெல்லாம் தெரிந்த கேண்டிடேட்டாக இருந்தால் டிசைரபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் தான். சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் ப்ளஸ் 20% ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 5,600 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வரும். டோட்டலாக உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து 33,600 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்ட்டிசிபெண்ட்டோடைய எலிஜிபிலிட்டி, அதாவது குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாலண்டியர்ஸை வந்து என்ரோல் பண்ணுறது நீங்கள் தான் என்ரோல் பண்ணணும். அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அந்த சர்வேக்கான எலிஜிபிலிட்டி வாலண்டியர்ஸ் வந்து என்ரோல் பண்ணும்பொழுது எலிஜிபிளான வாலண்டியர்ஸா அப்படின்றத பார்ட்டிசிபெண்ட்டான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி பேஷண்ட்கிட்ட இந்த ப்ராஜெக்டை பற்றி எஜுகேட் பண்ணுறதும் சரி, அவங்க கன்சர்ன்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சைன் வாங்கி இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாலண்டியராக வர்றதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான போஸ்ட்டு. அதே மாதிரி ப்ராப்பரான ஃபாலோஅப்ஸ், ப்ராஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதுக்கு ஃபாலோஅப்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி புது பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டடிக்கு ஃபாலோஅப்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது, ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா, அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட் ப்ளஸ் உங்களுடைய ரிஸ்யூம், கரிக்குலம் விட்டு ப்ளஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி பிஎஸ்சி நர்சிங் டிகிரி மார்க் ஷீட்டு, வேறு எதாவது ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கீங்க, எம்எஸ்சியோ இல்லை வேறு எதாவது முடிச்சிருக்கீங்க, அந்த கோர்ஸோடைய சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு, பிஎஸ்சி நர்சிங்கோடைய டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணதற்கான சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரே பிடிஎஃபாக சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை ICMR extramural.leukemia@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். சரிங்களா, அப்ளிகேஷன் கரெக்டான அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத ப்ராஜெக்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் நேம் வந்து என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் _ போட்டுட்டு ப்ராஜெக்ட் நர்ஸு 2025 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நேம், ஃபைலுடைய நேம் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணணும். 31 ஜூலை 2025 இரவு 9 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அந்த மெயில் ஐடிக்கு போகணும். சரிங்களா, இதில் அனுப்பக்கூடிய மெயில் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட், அதாவது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ ரெண்டுமே வந்து நடக்கும். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிப்மர் வந்து நடத்தக்கூடிய இந்த பணியிடம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னலி ஸ்பான்சர், அதாவது ICMR ப்ராஜெக்ட் தான் இது. ICMR ஃபண்டட் ப்ராஜெக்ட். அது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா, அதே மாதிரி கரெக்டான வேலிடான இமெயில் ஐடியும் இருக்கணும், மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து எலிஜிபிளா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆகஸ்ட் 2nd வீக்கில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ அட்வான்ஸ்டாக உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட் வீக்கு இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்து யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு இன்டர்வியூக்கான ஷெடியூலும் சரி, இன்டர்வியூக்கான வென்யூம் எல்லாமே வந்து தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். மேலேயே வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பெயர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய ஏஜ், லாஸ்ட் டேட் அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் எவ்வளோ ஆண்டு, எவ்வளோ மாதம், எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்.
உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். ஒட்டிட்டு இதை ஃபுல்லுமே வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிவி, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி அந்த ஃபைலோடைய நேம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் கரெக்டாக சேவ் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? மெயில் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய செக்ஸ், மேரிடா அல்லது அன்மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். நேஷ்னாலிட்டி, ரிலீஜன், உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதற்கு ப்ரூஃபும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி. உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரியுமா? இங்கிலீஷ், ஹிந்தி தெரிஞ்சால் உங்களுக்கு தமிழ் தான் மேக்ஸிமம் வந்து, ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் தான் மேக்ஸிமம் வருவாங்க. அப்படின்றதுனால தமிழ் கண்டிப்பாக வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 12th இதெல்லாம் வந்து எந்த ஆண்டு முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எங்கே படிச்சிங்க, எந்த போர்டு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 500 வேர்ட்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுக்கலாம். வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு உங்களுடைய கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த எம்ப்ளாயி யார், அவங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் யாராவது, அதாவது நர்சிங் காலேஜ்லேயோ அல்லது நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இதில் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்கான செக்லிஸ்ட்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒரு காப்பி நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏஜுக்கான ப்ரூஃப், 10th 12th மார்க் ஷீட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இது, டிகிரி, டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், வேறு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அப்ளை, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. நேம், உங்களுடைய நேமு, பிளேஸு, டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது அண்டர்டேக்கிங் மாதிரி. இதை ஃபுல்லும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? உங்களுடைய கரிக்குலம் விட்டே, அதாவது ரெஸ்யூம் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி அனுப்பணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து ஸ்டாஃப் நர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க, இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.